தமிழ்நாட்டில் உள்ள 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஷெலினா. வணக்கம் ஷெலினா, இது குறித்தான விவரங்கள் என்ன? கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகிறது. மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை முதல் மிக கனமழை என்பது பெய்து வருகிறது. நேற்றைய பொறுத்தவரையிலும் 2 மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.